Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 25/11/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு 7.5%க்கு. அதே போல் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டாக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் அந்த லிங்க் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்குது. இப்போது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், பேமெண்ட் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் 27/11/2024 ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு இந்த 3 லிங்க் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிருக்குது. இது மார்னிங்கே இந்த லிங்க் கொடுத்துருந்தாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரே ஒரு சீட் இருக்குது. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் MBBS அண்ட் BDS கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இன்க்ளூடிங் NRI அண்டு மைனாரிட்டி கேண்டிடேட்டுக்கும் மைனாரிட்டி கோட்டாக்கும் இதில் கிளிக் பண்ணிக்கலாம். சரி, 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். 7.5%க்கு பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI அண்டு மைனாரிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடிக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 7.5 அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 வரைக்குமே செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் இப்போது என்ன செய்யணுங்கிறத பார்த்துடலாம். இங்கே நீங்கள் கிளிக் ஹியர் டு லாகின், இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த கிளிக் ஹியர் டு லாகின் கொடுங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்து பாருங்கள். ஏற்கனவே ஸ்டே ரவுண்டில் நீங்கள் கலந்துருக்கிறீங்கன்னா அதை கொடுத்து பாருங்கள். சைன்இன் கொடுத்து பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓகே, ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா, ஓப்பன் ஆகலை. இப்போ நம்ம ரீசெட் பாஸ்வேர்டை கொடுக்கணும். ஓகேங்களா, ரீசெட் பாஸ்வேர்டை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஓடிபி வரும் உங்களுடைய, அதில் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த இடத்துல ஒரு கவனமாக ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கணுமோ அவங்க மட்டும் இதை செய்யுங்க. எனக்கு இப்போ இருக்கிற சீட்டே போதும், நான் ஃபர்தராக எங்கேயும் மூவ் ஆகலை அப்படின்றவங்க பேசாமல் விட்டுருங்க. ஓகேங்களா, எனக்கு இது வரைக்கும் சீட்டே கிடைக்கல, இப்போது நான் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிறேன் அப்படின்னா அவங்க மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு BDS சீட்டு கிடச்சிருக்குது, இப்போ நான் MBBS சீட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் செய்யுங்க. இல்லை நான் இது வரைக்கும் 4 ரவுண்டில் ஒரு சீட் ஒன்று எனக்கு MBBS கிடச்சிது, இப்போ நான் ரீஅலாட்மெண்ட் போடுறேன் அப்படிங்கிறவங்களும் செய்யுங்க. ஏற்கனவே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல் எனக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சிது, ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தட் சீட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த பக்கமே வர வேண்டாம், அப்படியே இருந்துக்குங்க. ஓகேங்களா, ஏன்னா தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன் சார், இல்லைன்னா நான் ஏதோ டச் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, இல்லைன்னா நான் தெரியாமல் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டேன், எனக்கு சீட்டு அலாட் ஆகிடுச்சு, எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், பழைய சீட்டுக்கே போகிறேன், அதெல்லாம் நோ எக்ஸ்கியூஸ். ஏன்னா சீட்டு கிடச்சி போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் மார்னிங் போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட், அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட், அது போக டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ், இது எல்லாமே பெனால்ட்டியாக வரும்.
அது மட்டும் இல்லாமல் கிடச்ச சீட்டை வேண்டான்னு சொல்ல முடியாது, மறுபடியும் பழைய சீட்டுக்கு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கிடச்ச சீட்டில் ஜாயின் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கவும் முடியாது. அதனால் தேவை அப்படின்னா மட்டும் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், தேவையில்லைன்னா கம்முன்னு விட்டுருங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்னவெல்லாம் வருது, உங்கள் நுழைவு ஐடி, அதாவது டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஓடிபி டு எனி ஒன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ரான் கலரில் ரெஜிஸ்ட்ரேஷன் 25/11/2024, அதாவது இன்று. ஓகேங்களா, இன்று மதியம் 2 மணியிலிருந்து 26/11/2024 மாலை, அதாவது நாளை மாலை 5 மணி வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஸ்டே ரவுண்ட்லேயே பேமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கேட்கல. இப்போ நீங்கள் வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை செஞ்சு வைக்கணும். ஓகேங்களா. சாய்ஸ் ஃபில்லிங் பாருங்கள், 27/11/2024, அதாவது புதன்கிழமை, டே ஆஃப்டர் டுமாரோ, காலை 10 மணியிலிருந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. சாய்ஸ் ஃபில்லிங்க்கான கடைசி நாள் 28/11/2024 மாலை 5 மணி வரை. ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 29/11/2024. அப்போ சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் நியூஸ் சேனலில் நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 58 சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. இப்போது அந்த என்னென்ன சீட் அப்படிங்கிறது சீட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது புதன்கிழமை தான், அதாவது 27ஆம் தேதி தான் வருது. அப்போது அதற்கு முன்பாக உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போது விஷயத்துக்கு வரலாம். இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா, இந்த பெல் ஐக்கான் இருந்துச்சுன்னா இன்னமும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு அர்த்தம். சரி, இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே பார்த்தீங்கன்னா கலந்தாய்வில் பங்கேற்க இங்கே கிளிக் செய்யவும். இந்த ரெட் கலரில் ஒரு கை போட்டிருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து willing to participate in stay round அப்படின்னு கேட்கும். ஐ எம் willing to participate this counseling, கன்ஃபார்ம் கொடுங்க. கலந்துக்கிறவங்களா இருந்தால், இல்லைன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், கம்முன்னு இருந்துட்டால் போதும். ஓகேங்களா. சரி, இப்போது இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகே. சரிங்களா. சரி, இப்போது இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 25/11/2024 சாஃப்ரான் கலரில் பெல் ஐக்கான் காமிச்சிருந்தது. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால அது என்னவா மாறி இருக்குது, இப்போது க்ரீன் கலராக மாறிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா. சரி, இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இப்போ நம்மளுக்கு எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. 27/11/2024 காலையில் 10 மணிக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். அதற்கு முன்பாக உங்களுக்கு என்ன வந்துடும், சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு சீட் வேணும், கண்டிப்பாக கிடைச்சா சேர்ந்துக்குவேன் அப்படின்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸு த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching.